அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்க்குறதுல மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எட்டாத ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் விளங்கி கொள்ளாத காரியத்தை உங்களுக்கு அறிவிக்க போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். அவங்களுடைய வார்த்தைகளை அவர் செவி திறந்திருக்கத்தக்கதாக அந்த மகிமை இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு பதிலை கொடுக்கிறதா இருக்கிறது. பாருங்க, எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, என்ன நோக்கி கூப்பிடுங்கிறார். புரிஞ்சுங்களா? நம்ம நிறைய பேரை நோக்கி கூப்பிட்டு இருக்கோம். தேவைகளுக்காக கூப்பிடுறோம் இல்லையா? வேற நம்முடைய காரியத்தில் பங்கு இவர் தான் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தரோட வார்த்தை சொல்லுது, என்ன நோக்கி கூப்பிடு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டவே எட்டல பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உங்களை குறித்து ஆண்டவர் நினைச்சிருக்கிற அந்த நினைவுகள் பாருங்க, இந்த பெரிய காரியத்தை இந்த பையனால செய்ய முடியும்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க இந்த காரியமே என்னால செய்ய முடியலையன்ட்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீ சின்னவன் நீ சொல்லாத, நீ சிறியவன் நீ சொல்லாத, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். ஏற்ற காலத்துல ஏற்ற காரியத்தை தீவிரமா உனக்கு நான் செய்வேன் ஆண்டவர் சொல்றார். உன் வாழ்க்கையில் அந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஒரு சின்ன பிஸ்னஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது வியாபாரம் ஆகலை நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த பிஸ்னஸ் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க. பாருங்க, 5 அப்போ 2 மீன் ஒரு சின்ன பையனோட கையில் தான் இருந்துச்சு. அந்த சின்ன பையனோட கையில் இருந்ததை தேவன் இயேசு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். நிச்சயமா கர்த்தருடைய கரத்துல வருகிற காரியத்தை அவர் ஆசீர்வதிப்பார். முதற் பலனை நீங்க அவர் கொடுக்கும் பொழுது இந்த களஞ்சியங்கள் நிரப்பப்படும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க அவர்கிட்ட கொடுங்க, உங்க ஜெபத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். பாருங்க, தானியேல் பார்க்கும் பொழுது தானியேல கிட்ட ஒரு அறிவிப்பு வருகிறது. தேசத்தில் ஒரு அறிவிப்பு வருகிறது. ஒரு 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேற யார்கிட்டையும் வேண்டுதல் போகக்கூடாது, விண்ணப்பம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தானியேல் பாருங்க, ஆண்டவர் நோக்கியே கூப்பிட்டு இருக்கிறார். 3 வேளையும் ஆண்டவர் நோக்கியே ஜெபித்து கொண்டிருக்கிறார். இதை அறிந்தவர்கள், பொறாமைப்பட்டவர்கள் சொல்றாங்க ராஜா கிட்ட, ராஜாவே பாருங்க, இந்த தானியேல் கீழ்ப்படியே மாட்டேங்கிறான், அவங்க தெய்வத்தை கூப்பிட்டுட்டே இருக்கிறான், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ தரியு ராஜா என்ன செய்கிறார்? வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு சிங்க கெபியில போடுறாங்க. பாருங்க என்ன நடக்குது. சிங்கத்தின் வாய்களுக்கு, பற்களுக்கு தானியேல் காப்பாற்றப்படுகிறார். தானியேலை பார்த்து தரியு ராஜா சொல்லுகிறார், நீ ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராய் இருப்பார் என்று சொல்லி. இப்போ நைட்டு போட்டாச்சு. இப்போ காலையில தரியு ராஜா பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது தானியேல் அந்த கல்ல புரட்டுங்க, அவன் உயிரோடு இருக்கானா பார்க்கலாம். சத்தம் போடுறாரு தரியு ராஜா, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா தானியேல்? அப்போ சொல்றப்பல, ராஜாவே நீர் வாழ்க, நான் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த காரியம் என்ன நடந்துச்சுன்னா, ராஜா எல்லா விதமான தலைவர்களுக்கு மேல உயர்த்தி வச்சார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ
எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிறாரு, உன்னை காப்பாற்றுவேங்கிறாரு. நாம் அவரை பற்றும் விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். அவரை நோக்கி கூப்பிடுகிற முகங்கள் பிரகாசம் அடையும், வெட்கப்பட்டு போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பி வித் யூ. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமென்.